வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்குவது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில். பல்வேறு கோயில்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் தினமும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று கோயிலில் உள்ள 3 நிரந்தர உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் முன்னிலையில் உண்டியல் திறக்கப்பட்டது. பொது உண்டியலில் 42,48,465 ரூபாய், திருப்பணி உண்டியலில் 88,404 ரூபாய், கோசாலை உண்டியலில் 3,01,191 ரூபாய் காணிக்கையாக வந்துள்ளது. மொத்தம் 46,38,60 ரூபாயை பக்தர்களின் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் 4.5 கிலோ தங்கம், 181 கிலோ 960 மில்லிகிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தேவாலா அரசு பழங்குடியினர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. பள்ளியில் உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சமுத்திரபாண்டியன் வரவேற்புரை வழங்கினார். பந்தலூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் மாணவர்களிடையே உரையாடினார். தேர்வுக்கு தயாராகும் முறை, தேர்வில் எவ்வாறு பதில் எழுத வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் உயர்கல்வி தேர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால திட்டமிடல் குறித்து மாணவர்களுக்கு வழிகாட்டினார். நிகழ்ச்சியின் இறுதியில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேவையான உபகரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கூடலூர் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் மகேஸ்வரன், சமூக பணித்துறை தலைவர் மோகன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். அப்புறம் திருக்குறள் அதெல்லாம் எழுதி வச்சுப்பேன். இது படிச்சிட்டோமா டிக்கு. அந்த நம்ம ஒன்னொன்னுக்கு டிக் பண்ணும்போது நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இதை முடிச்சிட்டோம், பரவாயில்ல, இன்னும் 2 தான் இருக்கு, இன்னும் 1 தான் இருக்கு, அவ்வளோதான் மொத்தம் முடிச்சிட்டோம்னு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாமுக்கு இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டே மொத்தத்தையும் படிச்சுட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கே திறக்க மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். நான் இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். புக்கை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எதையுமே பார்க்கறதில்ல, டைரக்டா எக்ஸாம் ஹால் போயிட்டு எக்ஸாம் எழுத வேண்டியதுதான். ஏன் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நம்ம கடைசி டைம் வரையும் படிச்சதுன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் படிச்சவங்க பழசா அது மறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால் போன உடனே முதல்ல என்ன தருவாங்க, இதெல்லாம் உங்க சார் வந்து நிறைய நடந்திருக்கு. 10th எக்ஸாம் எழுதும் போது ஒரு டக்குன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு கொஸ்டின், ஒரு 2 கொஸ்டின் இருக்குன்னா சின்ன வித்தியாசம் தான் அந்த கொஸ்டின் 2 கொஸ்டினுக்கும். நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் இது, எழுதிடலான்ட்டு பதிலெல்லாம் எழுதுவோம். அப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது வேற கேள்வியா இருக்கும். புரியுதுங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்காக மட்டும் நேரம் ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரிதானுங்க? அந்த நேரத்தை வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிங்க. அதே போல வேற என்னென்ன நடக்கும்னா, நம்ம வந்து சும்மா தான் இருப்போம். எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி கூப்பிடுறது, என்ன முடிச்சியா, நல்லா எழுதுங்க கேட்டுப்பாங்க. ஆனா இங்கிலீஷ் எழுதுறதுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஏதோ ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மார்க் ப்ராக்டிஸ் ஆகும். மார்க் ப்ராக்டிஸ் ஆனா என்னென்ன கான்செப்ட் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டு வைக்க கூடாது. நீங்க நல்லா படிச்சு ஒரு 450 மேல மார்க் எடுத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் இல்ல பக்கத்துல இருக்க எல்லா ஸ்கூலையும் கூப்பிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கொடுப்பாங்க. அந்த ஆசை யாருக்காருக்குலாம் இருக்கு. நம்மளால முடிஞ்சது இந்த வயசுல, ஏன்னா இந்த வயசுல நம்மளால சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? நம்மளால இந்த வயசுல நம்ம பெற்றோர்கள் பண்ணக்கூடியது என்ன தெரியுங்களா? இந்த ஒரு விஷயம் தான். இந்திய ஜவுளி அமைச்சக மேம்பாட்டு ஆணையம் மற்றும் மதுரை பெட்கிராஃப்ட் எம்ப்ராய்டரி உற்பத்தியாளர் நிறுவனம் லிமிடெட் இணைந்து தொழில் முனைவர்களுக்கான நடத்தும் பயிற்சி கருத்தரங்கு இன்று மதுரையில் துவங்கியது. 32 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் ஏழை எளிய பின்னணியிலிருந்து வரும் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சிகளை வழங்கி வருகிறது. தற்போது 33ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதன் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சுயதொழில் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. தொடக்க விழாவிற்கு நிர்வாக இயக்குனர் சுப்ராமன் தலைமை வகித்தார். கைவினை மேம்பாட்டு திட்ட உதவி இயக்குனர் வீணா, மாவட்ட தொழில் மைய புள்ளியியல் ஆய்வாளர் பாண்டியராஜா, தமிழ்நாடு கிராம வங்கி மேலாளர் குணசேகரன், காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணைய அலுவலர் ரஹ்மான், சவுத் இந்தியன் வங்கி அதிகாரி மீனாட்சி சுந்தரி உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர்.
நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவதற்கான வங்கி நடைமுறைகள், நிதி உதவிகள், வடிவமைப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து நிபுணர்கள் விளக்கமளிக்க உள்ளனர். 6 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி முகாம் முடிவில் பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். நமது பெட்கிராஃப்ட் நிறுவனமானது கிட்டத்தட்ட லாஸ்ட் 32 இயர்ஸ் 32 ஆண்டுகளா செயல்பட்டு இருக்கு. இது 33வது ஆண்டுடைய துவக்கத்தில் இருக்கும். நம்ம வருடத்துக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை நம்ம தொழில் முனைவர் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு அந்த பட்டியலில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் அத்தனை சகோதரிகளும் உங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சுய வருமானம் வர வேண்டும். சுய வருமானம் வந்துட்டா உங்க கணவர் உங்களை மதிப்பார், உங்க பிள்ளையும் உங்களை மதிப்பாங்க. போல இப்போ நம்ம பணத்துக்காண்டி தான் கணவர் எதிர்பார்க்கிறோம், தாய் தகப்பனை எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கே அந்த வருவாய் வந்துட்டா உங்களுக்கு எல்லா சுய மரியாதையும் வந்துடும். அதை செய்வது தான் பெட்கிராஃப்ட் நோக்கம். அதுக்கு தான் மத்திய மாநில அரசுகள் இது போன்ற பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பயிற்சியினுடைய அலுவலர் திரு மோகன் கண்ணா கோயம்புத்தூர் வந்திருக்காரு. மிகச்சிறந்த பயிற்சியாளர். நிறைய அவர் பயன்படுத்திக்கங்க. நிறைய தேவையானதை கேட்டுக்கிட்டு சொல்லி தந்துட்டே இருப்பார். உங்களுக்கு அத்தனை வாய்ப்பையும் பயன்படுத்தி பயிற்சி 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். பயிற்சி முடிவில் உங்களுக்கு அத்தனை விதமான பயிற்சியும் சொல்லித்தரப்பட்டு வங்கி கடன் பெற்றுத்தரக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். அதை சுயதொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் 35% வரைக்கும் உங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். அந்த வாய்ப்பெல்லாம் நீ பயன்படுத்தி தொழில்களை வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி முடிக்கின்றேன். ஷேர் ஹோல்டர் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்க கரெக்டா கேட்கணும். ஏன்னா மெயினா இடிபியில் நாங்க பாக்குறது எல்லாமே கிளியரா கேட்டுட்டே இருக்கும். ஆனா எந்த டவுட்ஸுமே கேட்காதமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. என்ன டவுட்ஸ் இருக்கும், ஏன்னா நமக்கு இன்னைக்கு தான் இவங்க நமக்கு இப்படி கிளாஸ் எடுத்து தருவாங்க. நாளைக்கு நம்ம கேட்டால் அவங்க டைம் அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால என்ன டவுட்ஸ் இருக்கோ, ஃபியூச்சர்ல என்ன பண்றையோ அது எல்லாமே கிளியரா கேட்கணும். இங்க நம்ம இடிபி பண்ண சேம் டைம்ல பிசிக்கு நம்ம இன்னும் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு, டிசைன் ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக டிசைனர் சாரும் வந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து தான் சார் வந்திருக்கு. ரைட் சார்? கோயம்புத்தூர்ல இருந்து தான் சார் வந்திருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு ட்ரைனிங் பண்ண போறோம். ஸோ இவ்வளோ கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதோட மெயின் எய்ம் நாளைக்கு நம்ம பிசிஏ பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டேன்னா எங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும், சேல் பண்ணணும். நாங்கள் மார்க்கெட்டிங் சப்போர்ட் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஃபியூச்சர் நம்ம ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது சொல்லி தருவாங்க, எப்படி எல்லாம் மார்க்கெட் பண்ணலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய கிளாஸஸ் எடுத்து தருவாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு இங்கே கவர் பண்ண போற மேக்ஸிமம் சப்ஜெக்ட் பேங்க் தான். அப்போ எங்களுடைய ரெக்வஸ்ட் பேங்க் கவர் பண்ணும்போது மேக்ஸிமம் முத்ரா லோன் கூட கவர் பண்ணிட்டே இருக்கணும். முத்ரா லோன் எடுக்கும் போதும் நீங்க பேங்க்ல த்ரூவா டைரக்டா போய் முத்ரா லோன் எடுக்க அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு பதிலா அப்ளிகேஷன் பேங்க்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு சிஷு ஸ்கீம்னா நீங்க அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டா எங்களுடைய ஆபீஸுக்கு அனுப்பணும். த்ரூ ஃபெட்க்ரோட் வழியா அனுப்பணும். அங்கே இந்த எங்களுடைய ஆபீஸ்ல இருந்து நாங்களே ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சு பேங்க்குக்கு கன்சர்ன்டு பேங்க்குக்கு என்ன பேங்க் இருந்தாலும் அங்கே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு உங்களுக்கு மார்ஜின் மணி சப்சிடி எல்லாம் வந்துடும். ஓகே, ஒரு 25% மார்ஜின் மணியும் இருக்கு, சப்சிடி அப் டு 6% சப்சிடியும் இருக்கு. ஸோ அது பேங்க்குக்கு கிளைம் பண்ணணும். நாளைக்கு உங்களுக்கு லோன் கிடைச்சதுக்கு அப்புறம் கிளைம் பண்ணோன்னா எங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டும் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் சார் சொல்லி தருவாங்க. இன்னும் பேங்கோட நெக்ஸ்ட் இடிபிக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு இங்கே மதுரையில நம்ம பார்த்த ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, நார்மலி நம்ம ஹேண்டிகிராஃப்ட் செக்டரோட ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணும்போது ஹேண்டிகிராஃப்ட் செக்டர்ல இருந்து யாராவது வருவாங்க, ஆர்டிசன் இருக்கும், என்ஜிஓ இருக்கும், ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். ஆனா இங்கே மட்டுமே இந்த கோஆர்டினேஷன் பார்க்கறது நமக்கு வரும்போது நமக்கு காதி, டிஐசி எல்லா டிக்னிட்டரிஸும் நமக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட். ஏன்னா நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை, ரிலேட்டடா இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸ் வரப்போகுது அது எல்லாமே அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணோம். தேங்க்யூ. கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் 3 பேசிக் லைன் எடுக்கிறதுக்கும் உங்கள் கம்பெனிக்கு பெர்மனன்ட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் பெர்மனெண்ட்டாக சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். பிஸ்னஸ் இப்போ ஆதார் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி பிஸ்னஸ்க்கு உதயம் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. நீங்கள் எந்த ஒரு லோன் போயிட்டாலும் உதயம்ன்றது மஸ்ட்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ முதல் சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் இப்போ ட்ரேடிங் கொண்டு வர சொல்லிட்டாங்க. அது உதயம் இம்பார்ட்டன்ட். இந்த உதயத்தினால இன்னொரு யூஸ் என்னென்னா, நம்ம எம்எஸ்எஃப்சி ஸ்பெஷலைஸ்ட் கவுன்சில்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. அதாவது உற்பத்தி தொழில் பண்ணுறோம் இல்லையா, உற்பத்தி தொழில் பண்ணுறவங்க ஒரு கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ கேரளா ஒரு அதர் ஸ்டேட்டுக்கோ ஒரு கடன் கொடுத்துட்டு வச்சு 50 லட்சம் 1 கோடி கொடுத்துட்டிங்கன்னா என்பி நான் பேமெண்ட் ஆயிடும். நான் பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கோர்ட்டு கேஸ் பண்ணால் 10 வருஷம் 5 வருஷம் ஆகும்.
அப்போ நம்ம டிகிரியில் எம்எஸ்சி ஸ்பெசிஃபிகேஷன் கவுன்சில் இருக்குது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வசதியாக குழுன்னு சொல்லி அது ஒரு 1000 ரூபா ஃபீஸ் மட்டும் கட்டணும். உங்கள் சைடில் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஆதார், உங்களோட ஜிஎஸ்டி, உதயம் சர்டிஃபிகேட்டு, அந்த அவங்க செக் பவுன்ஸ் ஆச்சு இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஃபீல்ட் ஆஃபீஸர் கொடுத்து ஒரு எக்ஸல் சீட் இருக்கும். அதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்களோ உங்கள் வக்கீலோ வாதிடலாம். கொடுத்தீங்கன்னா 3 மாதத்தில் 3 மடங்கு வட்டியோட ரீபே பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம ஆஃபீஸில். இந்த மாதிரி போன வருஷத்தில் 350 கேஸில் 340 பிடிச்சி மதுரை அவார்டு வாங்கி. சரிங்களா? இது போக இந்த 4 ரீசனில் இது நடக்குது. மதுரை, திருச்சி, சென்னை, இப்போ தூத்துக்குடியிலும் ஆரம்பிக்க போகிறாங்க. 4 அதை வருஷத்துக்கு 5000. இந்த திட்டங்கள்லாம் இருக்குது. தேவையானவங்க கண்டக்ட் பண்ணி பயன்படுங்க. நன்றி.